ஹாய். எனக்கு 2 குழந்த, புருஷன், மாமனாரு, மாமியாரு, கொழுந்தனாரு எல்லாருமே இருக்காங்க. நான் வேற ஒருத்தரை பார்க்குறேன். அவங்க என்கிட்ட என்ன ரொம்ப புடிச்சிருக்கு. நீ ரொம்ப அழகா இருக்கு. ம். அப்படின்னு சொல்றேன். நான் யோசனை பண்ணி பார்த்தேன். அவங்களும் அழகா தானே இருக்கு. ஏன் அவங்கள நான் லவ் பண்ணி என்ன? நீங்க என்ன சொல்ற? லவ் பண்ணட்டுமா? நான் நெனச்சு பார்ப்பேன். எனக்கு புருஷன் இருக்கு. எனக்கு குழந்தை இருக்கு. எனக்கு சொந்தக்காரர் இருக்குது. எல்லாருமே இருக்கிறாங்க. இவன் வந்து திடீர்னு என்கிட்ட லவ் சொல்றேன். எதுக்காக இவன் என்கிட்ட லவ் சொல்றானோ? என்ன பார்த்து லவ் பண்ணணும் அவன் பண்ணணும் அவன்? நான் என்ன சின்ன பொண்ணா? கல்யாணம் பண்ணாம இருக்குது பொண்ணா? ஆனா புருஷன் இருக்குதே, குழந்தை இருக்குதே. ஏன் இவன் என்ன லவ் பண்ணணும்? அப்படின்னு நான் யோசனை பண்ணணும். யோசனை பண்ணும்போ, நமக்கு நல்லா தெரியும். இவன் என் உடம்பு தான் பார்க்குறேன். நல்ல ஒருத்தன் தான் இருந்தா, அவன் அப்படி சொல்ல மாட்டேன். குழந்தை இருக்கு, புருஷன்காரர் இருக்குது. ஒரு குடும்பத்த பிரிக்க பிரிக்க மாட்டேன். அப்ப அவன் நெனைக்கிறேன், இவ அழகா இருக்காங்க. இவ உடம்பு தான் எனக்கு வேணும். கொஞ்ச நாளத்துக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் தூக்கி போடலாம். அப்படின்னு அவன் நெனைப்பேன். நீ ரொம்ப அழகா இருக்கு. உன்ன பார்க்கணும் மாரியே இருக்கு. இவ்ளோ அழகா இருக்கு நீ. உன்ன மாரி ஒரு அழகிய நான் பார்த்ததே இல்ல. உன் கூட நான் ஒரு நிமிஷம் இருந்தாலும் அவ்ளோ சந்தோஷப்படுவேன். நீ எனக்கு வேணும். அப்படி நீ இல்லைன்னா நான் செத்துடுவேன். நான் முன்னாடியே உன்ன பார்க்க முடியாம போயிட்டேனே. நீ ஏன் முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்ட? எனக்காக ஏன் நீ வெயிட் பண்ணலாம்? இந்த மாரி நெறைய கேள்விகள கேட்பேன். அதிலயும் சொல்லுவேன். நீ இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கல்ல. உன் புருஷன் உனக்கு ஒண்ணுமே பண்ணல. நீ ஏன் இப்படி இருக்கிற? உன்ன ராணி மாதிரி வைக்கிறேன். நெறைய நகை வாங்கி குடுக்குறேன். நல்ல நல்ல ட்ரெஸ் வாங்கி குடுக்குறேன். உன்ன நான் நல்லா பார்த்துக்கிறேன். அவங்கள விட்டு என் கூட வந்துடே! இப்படின்னு சொல்லி, சொல்லி, சொல்லி மைண்டே மாத்திடுவாங்க. இந்த பொண்ணு அந்த இத்தன நாளும் நம்ம கூட இருந்த நம்ம புருஷன், நம்ம குழந்த, நம்ம சொந்தக்காரு, நம்ம சுட்டு வட்டாரத்துல இருக்கவங்க, இவங்கள ஒண்ணுமே நான் பார்க்க மாட்டேன். அவ அந்த அளவுக்கு அழகா பேசுறாங்க. "நீ சாப்பிட்டியா? என்ன பண்ற செல்லம்?" இந்த மாரி நம்ம புருஷன்காரங்க கூட சிலப்போ கேட்காம இருக்கலாம். அது அவங்களோட ஜோலி வேல அ அது இதுலலாம் இருக்கனால அவங்க கேட்காம இருக்கலாம். கேட்கலே கூடி அவங்களுக்கு தெரியும். என் மனைவி சாப்பிட்டுருக்கும். ம், ம். பரவால்ல நல்லா இருக்குது. அப்படி அவங்களுக்கு தெரியும். இவரு எதுக்கு கேட்கிற? இப்படி கேட்டா தான் நம்ம மைண்டு, ஆமால்ல நான் சாப்பிட்டான்னு கேட்டல்ல, நான் எப்படி இருக்குன்னு கேட்டல்ல, என் புருஷன் கூட என்கிட்ட கேட்கல. இவன் என்கிட்ட கேட்டிருக்கு. என் மேல எவ்வளோ அன்பா இருக்கு. இத்தன நாளும் இந்த அன்பு எனக்கு கிடைக்கலையே! அப்படின்னு நினைச்சுட்டு போயிடுவேன். அவங்க கூட போயிடுவேன். இந்த குழந்தைய வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம குழந்தைய பெத்து போடுறேன். அந்த குழந்தைய விட்டு நம்ம அந்த கை தொட்டு தாலி கட்டி நம்ம குழந்தைய குடுத்து நம்மள பார்த்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து நம்ம புருஷன்காரை விட்டு, நம்ம சொந்த ஜனங்கள விட்டு அப்படியே போயிடுவேன். ஒரு நாள் வந்துட்டு நீ அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படி சொல்லணும் அவங்க பின்னாடி. அங்க என்ன அந்த பொம்பள நெனைக்கிறேன்? அந்த பொம்பள மைண்ட்ல என்ன இருக்கும்? நம்ம குழந்தைய நம்ம புருஷன்காரைக்கே பெருசா அவங்க. என்ன அதிலும் பெருசு நம்ம உலகத்துல நமக்கு வேற என்ன இருக்கு? வேற ஒருத்தன் பேச்சா? அவன் பாசமா? அவன் செக்ஸா? என்ன? ஒரு நிமிடம் யோசனை பண்ணியா போதும். ஒரு யோசனை பண்ணியா அடுத்தது நெறைய மைண்ட்ல வரும். யோசனை, யோசனை, யோசனை வந்து, 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 வந்து மைண்டு அந்த பக்கமே திரும்பாது. நம்ம இல்ல நம்ம குழந்த. நம்ம புருஷன்கார வீடு. நம்ம குழந்த. நம்ம பாக்குற மாரி யாரு பாப்பா? நம்ம குழந்தைக்கு நெறைய சோறு போட்டுட்டே இருப்பேன். சாப்பிடு, சாப்பிடு, சாப்பிடுன்னு சொல்லும். நம்ம சாரி. நம்ம இல்லாத டைம் ரம்பம். சாரி, சாரி. இல்லாத டைம் ரம்பம். நம்மள சொல்லுன மாரி யாரும் இருக்காது. நெனச்சு பாக்க மாட்டியா? அதிகமா. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப. சோஷியல் மீடியாஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா இது மட்டும் தான் இருக்கு.
அடுத்தவன் பொண்டாட்டிய கூட்டிட்டு ஓடணும். அடுத்தவன் குடும்பம் அழிக்கணும். சோசியல் மீ சோசியல் மீடியாஸ்ல ஏதாச்சும் பெண்ணுங்கள வந்து ஏதாச்சும் ஃபேஸ் ஆக்ஷன் குடுக்க, ஏதாச்சும் பேசி, ஏதாவது ஸ்மார்ட்டா இருந்தா, எப்படியாச்சும் அவள பிடிச்சு தான் ஆவணும் அப்படின்ட்டு ஒரு குரூப்பே அப்படி இருக்கு. எந்த அளவுக்கு மாறிட்டேன். உலகம் ரொம்ப மாறிருச்சு. நமக்கு ஒண்ணும் அதனை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அ அப்படியே மாறிப்போச்சு. இப்போ ഈ അടുത്ത കാലത്തായിട്ട് ഞാന് பார்த்தேன். அ ஒரு லேடி ஒரு பொண்ணு அவ அப்பா, அம்மாவும் ஸ்கூல் டீச்சரா இருக்கு. ஸ்கூல் டீச்சர் தான் அவங்க. அவங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ணி குடுத்துட்டேன். கல்யாணம் பண்ணி குடுத்துட்டு, அந்த கல்யாணம் பண்ணி குடுத்த அந்த புருஷன்காரர்கிட்டேருந்து விலகி வேற ஒருத்தங்கிட்ட போயிட்டேன். அவங்கிட்டேருந்து வேற ஒருத்தங்கிட்ட. இப்படி போயிட்டு 5வது ஆயிட்டேன். 5வது இந்த ஒரு 1 மந்த் தான் அது நடந்துட்டு உங்களுக்கெல்லாம் தெரிய வரைக்கும். 5வது அ ஆள்கிட்ட போயிட்டேன். அங்க மாட்டிட்டேன். அங்க அந்த ஆள கொலை பண்ணிட்டேன். என்ன இருக்கும் இந்த பொண்ணு ப்ராப்ளம்? பாசத்துக்காக இத்தன பேர வேணுமா? 5 பேரையெல்லாம் அப்படி மாறி மாறி பிடிச்சுட்டு இருக்கணுமா பாசம்? என்ன இருக்கும் அதுக்கு? അതിനെ അപ്പഴേ ഫസ്റ്റ് അത് ഓടുമ്പഴേ അതിനെ കാലും കൈയും കെട്ടിയിട്ട് വല്ല മെന്റൽ ആസ്പത്രിയിലും கொண்டுപോய் வല്ല ட்ரீட்மெண்ட்டோ அவங்க அப்பா, அம்மா பண்ணியிருக்கலாம். லாஸ்ட்டா அது பொணவாயி மாறம்பம், எனக்கு அந்த பொண்ணு வேண்டான்னு அவங்க அப்பா, அம்மா சொன்னேன். அது ரொம்ப நல்ல. இல்லைங்களு ஒரு சொட்டு தண்ணி நம்ம கண்ணுக்குள்ளேருந்து அவங்களுக்கு அந்த மாரி பொண்ணுங்க விடக்கூடாது. இன்னும் நெறைய பார்த்தா நெறைய இருக்குது. கொலை பண்ணுவா, புருஷன்கார குழந்தைகள கொலை பண்ணுவா, புருஷன்காரைய கொலை பண்ணுவா, வந்துட்டு அவங்க கூட ஓடி போயிடுவா. அங்க ஒரு பாயிண்ட் இருக்குது. எதுக்காக போனோம்? என்ன இருக்கும்? செக்ஸா? லவ்வா? நம்ம இங்க சேர்ந்தெல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் இங்க எல்லாம் இந்த கொஞ்சம் கூட ரொமான்டிக்கா நம்ம புருஷன்காரு நல்லா ரொமான்டிக்கா இருக்கும். நம்ம குழந்தைகள் இருக்குது. இது ஒண்ணும் நமக்கு வேண்டாம். நம்ம குழந்தைகளும் ஒண்ணு நெனச்சு பார்க்கணும்ல. பார்க்க மாட்டேன். அப்படியே ஓடி போயிடுவேன். இது யாராச்சும் பாக்குதங்க. அப்படி மைண்ட் இருக்குன்னு யாராச்சும் இருந்தா, அவங்க அதெல்லாம் மாத்தணும். இந்த ஒரு மைண்ட் செட்டு, இந்த என்ன சொல்றது? குழந்தைகள விட்டுட்டு எங்குமே போகாத. குழந்தைக்கு யாருமே இருக்காது. அம்மா போய் കഴിഞ്ഞാ அந்த குழந்தை அப்புறம் நல்லபடியா வளர மாட்டா. நல்ல ஏதோ ஒரு லக்குன்னு நல்ல அப்பா ஆனங்கி நல்லபடியா அந்த குழந்தைகள வளர்த்திட்டு வரும். அவளு போனாலும் பரவால்ல. இது என்னோட ரத்தம். விடமாட்டோன்னு. പക്ഷെ അപ്പൻകാര് அந்த அளவுக்கு ശരിയില്ല എങ്കി குழந்தைகள விட்டுடுவா. குழந்தைகள் அநாதருதா, தெருவிலுதா அப்படின்னு என்ன அப்படி நினைச்சு பாருங்களேன். இப்படி இருந்து யோசனை பண்ணி தான் நான் இது சொல்றேன். இவ்வளோ டைம் என்ன பார்த்தேன்.